நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குடும்பமும் செய்த சாதனை என்று பார்க்கிறோம். அல்லாஹ் தந்த நிஅமத் என்று யாருமே எண்ணி பார்ப்பதில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய உள்ளங்கள் நேசித்தால் தான் நாம் மூமின்கள். நம்முடைய உள்ளம் நிறைய அல்லாஹ்வின் நேசம் இருக்க வேண்டும். அல்லாஹ் என்றால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு நடுக்கம் வர வேண்டும், ஒரு அன்பு வர வேண்டும். அல்லாஹுக்காக என்றால் அள்ளி கொடுப்பதற்கும் உயிரை துறப்பதற்கும் எந்த நேரத்திலும் நம்முடைய உள்ளம் தயாராக இருக்க வேண்டும். அந்த நிலையை உள்ளம் அடையாதவரை வெற்றி பெற முடியாது. இது வெறும் ஹுத்துபாவாக பயானாக எடுக்காதீர்கள். இது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிற உண்மை. இந்த உண்மையின் யதார்த்தத்தை மௌத்தாகும் போது புரிந்து கொள்வோம், கபரிலே புரிந்து கொள்வோம், மஹ்ஷரிலே புரிவோம், அல்லாஹ் நம்மோடு பேசுகிற போது புரிவோம், சிராத் என்ற பாலத்தை கடக்க முனைகிற போது புரிவோம், அந்த கொழுந்து விட்டெறிகிற நரகத்தை கண்களால் பார்க்கிற போது, அது இறைந்து கொண்டு கொதித்துக் கொண்டிருப்பதை காதுகளால் கேட்கிற போது புரிவோம். பிரயோசனம் இல்லை. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இந்த நேரத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா உயிரோடு வைத்திருக்கிறான் என்றால் அவன் நமக்கு செய்த இன்னும் ஒரு நிஅமத்.